இந்த ஆப்பிரிக்க நாட்டு மக்கள் தங்களை அடிமைகளாக விற்கப் போவதை அறிந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஒரு ஏரிக்குள் சென்று விட்டனர். இந்த மக்களை பிடிக்க வந்தவர்களிடம் ஆயுதம் மற்றும் படகு போன்ற அனைத்து வசதிகள் இருந்தும் அவர்கள் அந்த ஏரிக்குள் செல்லவில்லை. ஏன் தெரியுமா? மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள ஒரு நாடுதான் பெனின். 40க்கும் மேற்பட்ட இனக்குழு மக்களை கொண்ட இந்நாட்டில் ஃபான் என்கின்ற இனக்குழு மக்கள் தான் அதிக எண்ணிக்கையில இருக்காங்க. தற்போதைய பெனின் நாடு ஒரு காலத்தில் கிங்டம் ஆஃப் தாகோமே என்று அழைக்கப்பட்டது. மேலும் தாகோமே ராஜ்யம் பெனின் நாட்டின் அதிக மக்கள் தொகை கொண்ட இனக்குழுவான ஃபான் இனத்தை சேர்ந்தது. தாகோமே ராஜ்யம் ஆயுதங்களை கொண்ட மிகவும் வலிமையான ராஜ்யமாக இருந்தது. மேலும் தாகோமே அடிமைகளை விற்றே தங்களுடைய ராஜ்யத்தை வலிமையாக்கியது. ஐரோப்பியர்களிடமிருந்து துப்பாக்கிகள், வெடிமருந்துகள், ஆயுதங்கள் மற்றும் துணிகள் போன்றவற்றை வாங்க தங்களுடைய கைதிகள், தங்களை எதிர்ப்பவர்கள், ஏன் சில சமயம் சிறு சிறு இனக்குழு மக்களையும் கூட தாக்கி அவர்களை பிடித்து அடிமைகளாக போர்ச்சுகீசியர்களுக்கு விற்க ஆரம்பித்தனர். அப்போது தாகோமே ராஜ்யத்தினர் டோஃபனோ என்கின்ற இனக்குழு மக்களை தாக்க முயன்ற போது அவர்கள் அதனை அறிந்து நோகோ என்கின்ற ஏரிக்குள் சென்று விட்டனர். தாகோமே ராஜ்யத்தினரிடம் ஆயுதங்கள், படகுகள் என அனைத்து வசதிகள் இருந்தாலும் அந்த ஏரிக்குள் சென்று டோஃபனோ இன மக்களை அவர்கள் பிடிக்கவில்லை. அதற்கு முக்கிய காரணம் தாகோமே ராஜ்யத்தினர் நோகோ ஏரியை ஒரு புனிதமான ஏரியாகவும் அவர்களுடைய பாரம்பரிய மத நம்பிக்கையின்படி அந்த ஏரியில் தெய்வம் இருப்பதாகவும் நம்பினர். அதனால் அந்த ஏரிக்குள் இருக்கும் எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்துவது தங்களுக்கு பேராபத்தை கொடுக்கும் என்று டோஃபனோ இன மக்களை எதுவும் செய்யாமல் தாகோமே ராஜ்யத்தினர் திரும்பி சென்றனர். தாகோமே ராஜ்யத்தினரின் இந்த மத நம்பிக்கையை பற்றி நன்கு தெரிந்து வைத்திருந்ததாலேயே டோஃபனோ இன மக்கள் நோகோ ஏரிக்குள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள சென்றனர். மேலும் தாகோமிகளிடமிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள டோஃபனோ இன மக்கள் அந்த ஏரியின் மீதே தங்களுடைய குடியிருப்புகளை கட்டினார்கள். நோகோ ஏரிக்குள் கான்வி என்கின்ற மிகப்பெரிய கிராமம் உருவானது. கான்வி என்கின்ற வார்த்தைக்கு நாங்கள் தப்பி பிழைத்தோம் என்று பொருள். மேலும் டோஃபனோ இன மக்கள் பள்ளிகள், சந்தைகள், மருத்துவமனைகள், வழிபாட்டு தலங்கள் என அனைத்துமே இந்த ஒரே ஏரியில் இவர்கள் அமைத்தார்கள். தற்போது ஆப்பிரிக்காவில் நீரின் மீது மிதக்கும் மிகப்பெரிய கிராமம் இந்த கான்வி என்கின்ற கிராமம் தான்.